ஹாய் எல்லாமே, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் வந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாலஸ் கேலக்ஸியோடைய நெக்ஸ்ட் பார்ட் தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் போன பார்ட் எப்படி முடிஞ்சதோ அதுலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். வழக்கம் போல் அந்த டேயோட மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. எப்பயுமே பெட்ஷீட் விரித்து அதில் தான் தூங்குவீங்க. ஸோ அதே மாதிரி தான் நைட்டு வந்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. மார்னிங் உங்களுக்கு நீங்கள் படுத்துட்டு இருக்கிற இடம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குது. லைக் ரொம்ப சாஃப்டாக. ஸோ ஒரு மாதிரி அதை அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நெளிச்சு கொடுத்துட்டு தூக்கம் கழிச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஃப்ளோர் பெட்டில் படுத்துட்ருக்குறீங்க. ஸோ நீங்கள் எங்கே படுத்தீங்களோ அங்கேயே தான் படுத்துட்ருக்குறீங்க. பட் அங்கே ஒரு ஃப்ளோர் பெட் வந்து விரிச்சிருக்குது. ஸோ அதில் தான் நீங்கள் தூங்கிட்டுருக்குறீங்க. இப்போ அப்படியே லைட்டாக புரண்டு பார்க்கும்போது ஜங்குக் உங்களை லைட்டாக ஒரு மாதிரி வார்மாக ஹக் பண்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கிறான். உங்களுக்கு அந்த க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொமான்டிக்காக. அந்த மார்னிங் உங்களுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ இப்போ நீங்கள் அவனையே குறுன்னு பார்த்துட்டே இருந்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகுறீங்க. அந்த வீட்டில் கிடச்ச அந்த ரிங், அதில் இருக்கிற ரத்தக்கரை, அதெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி அப்படி ஃப்ளாஷ் மாதிரி வந்து போக டக்குன்னு நீங்கள் அவன் கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு படக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஸோ நீங்கள் எந்திரிச்சு உட்காந்த வேகத்தில் ஜங்குக்கு அப்படியே தூக்கம் கலைஞ்சு கண்ணை முழிச்சு பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்க அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏண்டி இப்படி காலங்காத்தாலே முறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எழுந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் நல்லா முறைச்சிக்கிட்டே, நான் என்ன நீ கட்டிட்டு வந்த பொண்டாட்டி நினச்சியா, சிரிச்சுக்கிட்டே அவங்ககிட்டேருந்து எழுந்து போய் காஃபி போட்டணும் எழுப்புறதுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க, அப்போ டக்குன்னு ஜங்குக்கு உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து அவன் பக்கத்தில் படுக்க போடுறான். நீங்கள் அப்படியே பொத்துன்னு போய் விழுகுறீங்க. ஒரு ஹேண்ட் அப்படியே தலைக்கு முட்டு கொடுத்துட்டு உங்கள் பக்கமாக சைடாக திரும்பிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே, நான் உன்னை கட்டிட்டு வரல தான், ஆனால் நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி என்னை நீ எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி எனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி தரியோ அவ்வளோ சீக்கிரம் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம், என்னை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு. அப்படி இல்லைன்னா காலத்துக்கும் இந்த வீட்டில் எனக்கு பொண்டாட்டியா நீ இருந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி கோவம் ஆகிட்டு அவனை முறைச்சிக்கிட்டு அவன் ஹேண்டை உங்கள் ஹிப்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் ஒரு மாதிரி நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்ருக்கிறான். ஜங்கு, உனக்கு அவ்வளோ தான் மரியாதை கேட்டுரும், முதல்ல கை எடுக்கிறியா? அப்போ அவன் எடுக்காமல் இன்னும் இறுக்கமாக அவன் செஸ்ட் பக்கமாக அவங்கள இழுக்கிறான். நீங்கள் அப்படியே அவனுக்கு நெருக்கமாக போய் படுத்துட்ருக்குறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்களோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு, இருந்தாலும் அவ்வளோ கோவம் வருது, ஒரு மாதிரி கடுப்பாகுது. நீங்கள் அப்படியே பிடிச்சி அவனை தள்ளி விட்டுட்டு எழுந்து உட்காடுறீங்க. அவன் அப்படியே விழுந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி கோவம் ஆகிட்டு, உனக்கு என்ன ஜங்குக், இந்த மாதிரி வழி இல்லாமல் ஏதாவது ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டு உங்ககிட்ட முழிக்கிற பொண்ணுங்களெல்லாம் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு சுற்றுறது உனக்கு வேணும்னா ஈஸியாக இருக்கலாம். ஆனால் நான் அப்படி இல்லையே. எனக்கு மட்டுமே இருக்கிற, என்னை மட்டுமே நினைக்கிற, ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு நினச்சி வாழ்கிறவன் கூட மட்டும்தான் நான் பொண்டாட்டியாக இருக்க முடியும். பார்க்குறதெல்லாம் மீறவன் கூட இல்லை அப்படின்னுட்டு நீங்கள் அப்படியே பெட்டோட எழுந்து போக, இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு கோவம் வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு உங்கள் நெக்கை அப்படியே லாக் பண்ணி வாலில் பின் பண்ணிவிட்டு அப்படியே செம்ம கோவமாக உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மூச்சு திணறிக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. ரொம்ப பயந்து போய் அவன் முகத்தில் அவ்வளோ கோவம். என்னடி விட்டா ரொம்ப பேசுகிற? என்ன எப்படி பார்த்த நீ? நான் எவ மேய்ஞ்சதை? எனக்கு அந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் வேணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எப்பயோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன். இப்படி மூடிட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. சும்மா தேவையில்லாத கற்பனை எல்லாம் கட்டிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு ரொம்ப கோவப்பட, இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவன் கையை போட்டு அடிக்கிறீங்க. அவன் ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்ருக்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி திணறுது. அவன் ரொம்ப கோவமாக இருக்கிறான். அவன் முகம் அப்படியே செவந்து போச்சு. இப்படியெல்லாம் நீ பேசிட்டா நீ நல்லவன் ஆகிடுவியா? உன்னோட பற்றி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன் ஜங்குக். சீக்கிரமே ஆதாரத்தோட உன்னை நான் அயோக்கியம் நிரூபிப்பேன். நீ வேணும் நான் பாரு. ஏச்சி வாய் மோடு. என்ன ரொம்ப பேசிகிட்ருக்க? என்ன எவ கூட நான் மேய்ஞ்சதை நீ பார்த்த? எவ கூட மேய்ஞ்சதை பார்த்தடி? ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப தாண்டி போயிட்டுருக்குற. வாயை புடச்சி காயில் கொடுத்துருவேன். இதெல்லாம் நீ நான் நான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பேசிட்டேன்னா நான் நம்பியிருப்பேன். ஆனால் உன்னை பற்றின ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கும் போது தான் நீ எவ்வளோ பெரிய கேடு கெட்டவன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு.
இதுக்கு மேலேயும் உன்னை நான் நம்பிக்கிட்ட முட்டாள் மாதிரி இருக்க மாட்டேன் ஜங்கோக். சீக்கிரமே உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரிய வரும். நீ எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு தெரிய வரும். உன்னுடைய நீ நீ கஷ்டப்பட்டு தோ பிடிச்சி வச்சிருக்கே இந்த பதவி எல்லாமே உன்னை விட்டு போயிடும். நீ கேவலப்பட்டு அரெஸ்ட் ஆகி போகிறத நான் கண்டிப்பாக பார்ப்பேன் ஜங்கோக். அப்போ ஜங்கோக் ஒரு மாதிரி ரொம்ப கோவமாயிட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ எல்லாத்தையும் போட்டு நொறுக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பயம் ஆகுது. அவன் வெறி பிடிச்சவன் மாதிரி எல்லாத்தையும் போட்டு நொறுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே பயந்து போய் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்குறீங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்குறான் மூச்சை வாங்கிட்டு. நீங்கள் அப்படியே பயந்து போய் ஒரு மூலையில் ஒரு மாதிரி காலெல்லாம் இறுக்கிட்டு குறுகி போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க நடுங்கி போயிட்டு. ஸோ அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் இன்னும் நடுங்குறீங்க. ஒரு மாதிரி காம் டவுன் ஆகுறான். ஸோ உங்கள் முன்னாடியே ஒரு மாதிரி மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு உங்களை ஷோல்டரை பிடிச்சி அப்படியே தூக்குறான். நீங்கள் நடுங்கிட்டே எழுந்துக்கிறீங்க. ஆனால் அவனை பார்க்க உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இங்கே பாரு வயன், நீ ஏதோ தப்பான ரூட்டில் போயிட்டுருக்குற. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. நீ என்ன பண்ணிகிட்ருக்கியோ அதை தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். நீ என்னை நம்பலாம். புரியுதா? நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீ இப்படியெல்லாம் பேசுகிறது எனக்கு செம்ம காண்டாகுது. தயவு செஞ்சு தப்பாக எதுலேயும் போய் மாட்டிக்காத. ஒழுங்காக சொல்லிடு, என்ன பண்ணிகிட்ருக்க இப்போ நீ? அப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே, என்ன ஜங்கோக், நான் உன்னை பற்றி கண்டுபிடிக்கிறேன்னு தெரிஞ்சதும் இப்படியெல்லாம் என்னை பயமுறுத்துறியா? நான் 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 பயந்தாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, கண்டிப்பாக என்னை பற்றின எல்லா உண்மையும் நான் தெரியப்படுத்துவேன். நான் கண்டிப்பாக உன்னை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவேன். நீ நீ நல்லவனே இல்லை ஜங்கோக் அப்படின்னுட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே பயந்துக்கிட்டே சொல்லிகிட்ருக்குறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானேன்னு அவனுக்கு அப்படி கோவம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ மறுபடியும் அங்கே இருக்கிறதெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டு உடைக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்ருக்குறீங்க. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அவனோட ட்ரெஸ் எடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ரூமை விட்டு டம்முன்னு கதவை சாத்திட்டு வெளியே போயிடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கீழே ஜங்கோக் கோவமாக அப்படியே ஹாலை க்ராஸ் பண்ணி போகும்போது ஜங்கோக்கோடைய சித்தி அவனை அப்படியே கூப்பிடுறாங்க. ஸோ ஜங்கோக் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் அப்படியே போனவன் ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றுட்டுருக்குறான். ஸோ பேக் சைடில் சோஃபாவில் உட்காந்துட்டு அவங்க வந்து ஜங்கோக்கை கூப்பிட்டுட்ருக்குறாங்க. இப்போது ஜங்கோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் காம் ஆகிட்டு அப்படியே திரும்பி அவங்கக்கிட்ட போயிட்டு, சொல்லுங்கள் என்ன விஷயம்? அப் வா ஜங்கோக், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வந்து உட்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஜங்கோக்கு அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுகிறதுக்கெலாம் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. நார்மலாகவே அவனுக்கு பிடிக்காது. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் சுத்தமாக அவனுக்கு இஷ்டமே இல்லை. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் அர்ஜென்ட்டாக வெளியே போகணும், சொல்லுங்கள் என்ன விஷயம்? அப்போ ஜங்கோக்கோட சித்தியும் அப்படியே எழுந்து நடந்துக்கிட்டே ஜங்கோக் பக்கமாக வந்துட்டு, அது ஒன்றும் இல்லை ஜங்கோக், இப்போது நீயும் உன் பிரதரும் நல்லா வளர்ந்துட்டீங்க. உங்களுக்குன்னு தனித்தனியாக டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு ஒரு மெச்சூர்டு வந்துருச்சு. ஸோ இது உங்களுடைய கரெக்டான ஏஜ். அதனால் உனக்கும் அவனுக்கும் நல்ல லைஃபாக வந்து அமைச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். உங்கள் அப்பா இருந்திருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பார். ஆனால் அவர் இப்போது இல்லாமல் போயிட்டார். அவரோட இடத்துல இருந்து நான் தானேப்பா உங்கள் 2 பேருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். அதான் நான் அதை பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். நான் ஏதாவது தப்பாக பேசுகிறேன்னா ஜங்கோக் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் திக்கி திணறி ஒரு ஃபீல் பண்ணி சொல்லிகிட்ருக்குறாங்க. இப்போ ஜங்கோக்கு செம்ம கடுப்பாகுது. இருந்தாலும் அவன் எதையுமே காமிச்சிக்காம, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி என்ன பேசணுமோ அதை சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை ஜங்கோக், எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டோடைய சைட்லேருந்து ஒரு பொண்ணை உனக்கு நான் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணை உனக்கு பேசலான்னு ஒரு மைண்டில் இருக்கேன். உன் பிரதருக்கும் அந்த பொண்ணுடைய சிஸ்டரையே நான் பேசுகிறதா தான் இருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி பிரதர்ஸோ அந்த பொண்ணுங்களும் சிஸ்டர்ஸ் தான். அதனால் நீ ஓகேன்னு சொன்னால் நான் பேசலான்னு இருக்கேன். உன் பிரதர்கிட்ட நான் கேட்டேன், அவன் சரின்னு சொல்லிட்டான். அதான் உன்கிட்டயும் கேட்கலான்னு அப்படின்னு
அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஜங்குக் கிட்ட வந்து சொல்ல, அப்போ ஜங்குக் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, எல்லாம் கரெக்டு தான். இப்போது நானுமே இதை பற்றி பேசி தான் ஆகணும் அப்படிங்கிறான். இப்போ அவங்க லைட்டாக சிரிச்சுட்டே ஜங்குக் என்ன சொல்ல போகிறான்னு ஆர்வமாக பார்த்துட்ருக்க. ஆக்சுவலி நானுமே என்னோடய மேரேஜ் பற்றி பேசுகிறதா தான் இருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்குன்னு நீங்கள் எந்த அலைன்ஸும் பார்க்க வேணாம். நானே அவளை கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். இப்போ அவங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக ஆகிட்டு, என்ன ஜங்குக் சொல்கிற, நிஜமாவா, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா, ஆச்சரியமாக இருக்குது. சரி, எப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரதா இருக்க, இந்த வீக்கெண்டு அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, சரி ஓகே நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்களும் ஓகேன்னு ஒரு மாதிரி ஹாப்பியாக தலையாடுறாங்க. சரி, எனக்கு இப்போ முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, இப்போது ஜங்குக்கோட சித்தியும் அப்படியே அங்கே நின்று போகிற ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. அவனும் இப்போ வெளியே போயிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அவன் ஒரு கேஸ் விஷயமா ஆஃபீஸில் போயிட்டு சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ அவனுடைய ரூமில் உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய தாட் வருது. ஸோ மார்னிங் நீங்கள் பேசினது எல்லாமே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடுது. நீங்கள் எந்த அளவுக்கு அவனை தப்பாக புரிஞ்சிட்ருக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பேசினது அவனுக்கு அவ்வளோ கோவம். இருடி, உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வரணுமோ அப்படி கொண்டு வர. நீயா என்கிட்ட வந்து ஜங்கு இது எல்லாம் நான் செஞ்சது தப்பு, நீ எனக்கு மட்டும்தான் உன் வாயால் சொல்ல வைக்கிறேன்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே அந்த ஃபைலெல்லாம் புரட்டிட்டு இருக்கிறான். ஸோ இந்த பக்கம் வீட்டில் ஒரு மாதிரி நைட் டைம் ஆகுது. ஸோ அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே அந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த வீக்கெண்ட்லேயே ஜங்குக் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கான வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வீடே ஒரு மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டு இருக்குது. அது போக மேட்ஸு ஒர்க்கர்ஸு எல்லாருமே ஒரு மாதிரி ஆரவாரமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்கள் ரூமை க்ராஸ் பண்ணி போகும்போது ஒரு மெய்ட் இன்னொரு மெய்ட்கிட்ட ஜங்குக் அவரோட லவ்வரை கூட்டிகிட்டு வரதா சொல்லியிருக்காருன்ற விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே அப்படியே அந்த இடத்த க்ராஸ் பண்ணும்போது நீங்கள் அப்போ அதை நோட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சடன்லி என்ன நடந்துட்டுருக்குங்கன்ற மாதிரி நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு அப்படியே அதை ஒட்டு கேட்டுட்ருக்குறீங்க ஒரு மாதிரி ஜன்னல் பக்கமாக நின்றுட்டு. அப்போ அந்த மேட்ஸ் வந்து பேசிகிட்டே போயிட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணை செம்ம லக்கியாக தான் இருக்கும், இவ்வளோ பெரிய வீட்டில் அதுவும் ஜங்குக்கை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி இது பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா ஜங்குக்கு மேரேஜ் நடக்க போகுதா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரியாக யோசிச்சுக்கிட்டே ஒன்றுமே புரியாமல் அங்கே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்குறீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு ஜங்குக் மேலே செம்ம கோவம் இருக்குது, இருந்தாலும் உள்ளுக்குள்ளே லவாங்கின்னு ஒன்று ஓடிட்டு இருக்குது. அதனால் அந்த ஃபீலிங்ஸை உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ எல்லாத்தையும் மீறி உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம பெயின் ஆகுது. இருந்தாலும் அதை ஹைட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்குறீங்க, பட் முடியலை. உங்களே அறியாமல் உங்களுக்கு அழுகை வருது. என்ன நடந்துட்டுருக்கீங்கன்ற மாதிரி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. இப்போ அப்படியே இங்கே கட் பண்ணால் உங்களுடைய பாஸ்ட் லைஃப், உங்கள் காலேஜ் டைமில் நீங்கள் ஜாலியாக ஜாய் கூட உட்காந்து கடலை போட்டுட்ருக்குறீங்க. அப்போது வேகமாக ஒரு பொண்ணு ஓடி வரா, ஒரு மாதிரி துடிச்சு பிடிச்சி உங்களுடைய பெஞ்சு பக்கத்தில் வந்து நின்றுட்டு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கிறா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, ஹே என்னடி ஆச்சு, எதுக்கு இப்போ இப்படி ஓடி வந்துட்டுருக்குற, ரிலாக்ஸ் உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி உட்கார வைக்கிறீங்க. அவள் அப்படியே ஒரு மாதிரி நோன்ற மாதிரி கை காலெல்லாம் ஒரு மாதிரி உதறிக்கிட்டே, ஐயோ பிரச்சனை அது இல்லை, ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படின்றா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, அதை முதல்ல சொல்லு. ஐயோ வயன், உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, நீ வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, நீங்கள் டக்குன்னு ஜாய் கையை பிடிக்க இப்போ 3 பேருமே தரன்னு இழுத்துக்கிட்டே ஓடுறீங்க. ஐயோ டி, என்னடி ஆச்சு, முதல்ல சொல்லிட்டு கூட்டிகிட்டு போ, எங்கே இழுத்துட்டு போகிற, வயன் எதுவும் பேசாத, முதல்ல என் கூட கிளம்பி வா, ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடகடன்னு இழுத்துட்டு போகிறா. இப்போ நேராக 3 பேரும் கேஃபேட்டேரியா போயிட்டுருக்குறீங்க. ஸோ அங்கே ஒரு மாதிரி க்ரௌடாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ அந்த பொண்ணு,
இங்கே பாருடி என்ன நடக்குதுன்னு அப்படின்றா. இப்போ நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அந்த க்ரௌடை கொஞ்சமாக விலக்கிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அங்கே வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு டாப்பர் பொண்ணு நீல் டவுன் பண்ணி ஜங்குக்கு முன்னாடி ஃப்ளார் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கிறா. ஜங்குக் அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறான். ஸோ பயங்கரமாக அங்கே ஒரு காசிப் போயிட்டுருக்கு. 2 பேருமே பயங்கரமாக இருக்கிறாங்க. ஜங்குக் எப்படி இதை எடுத்துக்க போகிறாரு, ஆனால் அந்த பொண்ணுக்கு செம்ம கட்ஸு, எப்படி வந்து நீல் டவுன் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஜங்குக் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு கத்துறாங்க. ஸோ அங்கே என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி திக்கு மூமெண்ட்டில் நின்றுட்டுருக்கா. உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. இருந்தாலும் நீங்கள் காமாக அப்படியே நின்று ஜங்குக்கை பார்த்துட்ருக்குறீங்க. ஜங்குக் நீங்கள் வந்ததை கவனிக்கவே இல்லை. ஸோ ஜங்குக் ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டுருக்குறான். இப்போ அந்த பொண்ணு, ஜங்குக் ப்ளீஸ் என்னுடைய ப்ரப்போசலை ஏற்றுக்கோங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி அழகாக சொல்லிட்டு இருக்கிறா. இப்போ ஜங்குக் அப்படியே பொறுமையாக அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுப்புறான். இப்போ எல்லாருமே வாவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோடய பர்சனல், ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறீங்களா அப்படின்னு அந்த க்ரௌடை பார்த்து சொல்ல. இப்போது அந்த பொண்ணு சரி ஓகே ஜங்குக் எல்லாரும் முன்னாடியும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு போல் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவள் ஷை ஆகிட்டு குனிஞ்சு நின்றுட்டுருக்குறா. க்ரௌடு எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சு போகிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி ஷைனஸில் அப்படியே நின்றுட்டுருக்கா. இப்போ ஜங்குக் அவன் முன்னாடி நின்று கை கட்டிகிட்டு இருக்கான். ஸோ க்ரௌட் கலையும் போது நீங்களும் அங்கே இருந்தால் அவன் கண்டுபிடிச்சிருவான்னு கொஞ்சம் தூரமாக போகிறீங்க. ஸோ அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு கேட்கல. இப்போ ஜங்குக் அப்படியே அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஹே ஹலோ, நான் இது வரைக்கும் நான் இந்த காலேஜில் பார்த்ததே கிடையாது, நீ இங்கே தான் படிக்கிறியா என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஷையாக குனிஞ்சிக்கிட்டே ஹேர் அவள் காது பின்னாடி எடுத்து விட்டுட்டு ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறா. ஸோ நீங்கள் ஜாய் அப்புறம் அந்த பொண்ணு 3 பேரும் மரத்துக்கு பின்னாடி இருந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்றத ஒரு மாதிரி உத்து பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ இப்போ ஜங்குக் வந்து ஒரு மாதிரி பேச்சு கொடுக்குறதும் அந்த பொண்ணு வெக்கப்படுறதையும் பார்க்கும்போது உங்களுக்கு செம்மையாக எரியுது. உங்களை கூப்பிட வந்த அந்த பொண்ணு, ஹே என்னடி அவன் ஏதோ பேசுகிறான், இவன் ஏதோ ஒரு மாதிரி வெக்கம்லாம் பண்ணுறா, அப்போது ஜங்குக் ஒத்துக்கிட்டானா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவன் மட்டும் ஒத்துக்கிட்டதும் அப்புறம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி பல்ல கடிக்கிறீங்க. இப்போ இந்த பக்கம் கேஃபிடேரியாவில், இங்கே பாரு எனக்கும் பேர் கூட தெரியாது. அப்போ அந்த பொண்ணு பேர் சொல்ல வரா. இல்லை வேண்டாம், நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. நீ மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை பொண்ணு வந்து என்கிட்ட இந்த மாதிரி சொன்னாலும் என்னோடய ஆன்சர் நோ மட்டும்தான். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப ரொம்ப சின்சியராக. ஸோ தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ணாத. என்னை பற்றி உனக்கு தெரியாததுனால நீ உன் மனசில் இந்த மாதிரி வளர்த்துக்கிட்டத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் இப்போ கிளியர் பண்ணிக்கிட்டல, இதுக்கு மேலே என் மேலே இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வளர்க்காத. முடிஞ்சால் உன்னோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு, புரியுதா அப்படிங்கிறா. இப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரியாக சேடாயிட்டு கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ அதை வேடிக்கை பார்த்துட்ருக்குற நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, பார்த்தல யால அங்கே பார், அவள் மூஞ்சியே மாறுது, அவள் கண்ணெல்லாம் கலங்குது, கண்டிப்பாக அவன் நோ சொல்லிட்டான், அதான் அவள் ரியாக்ஷனே சரியில்லை, எனக்கு தெரியாதா ஜங்குக் பற்றி அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு கர்வத்தோடு சொல்கிறீங்க. இப்போ அந்த பக்கம் அந்த பொண்ணுக்கு கண்ணீர் ஒரு மாதிரி வலிகி ஓடுது. இப்போ ஜங்குக் லைட்டாக ஒரு மாதிரி ஃப்ரெண்டில் போயிட்டு, ஹே எதுக்கு இப்போ அழுகிற, நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க. ஸோ என்னை மட்டும் இல்லை, என்னை விட பெட்டராக நீ யாரை சூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் யோசிக்கிறத நிறுத்திட்டு உன்னோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணு, என்ன புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணீரெல்லாம் அப்படி தொடச்சி விடுறான். இப்போ அந்த பொண்ணு லைட்டாக சிரிக்கிறா. இப்போ அப்படியே இந்த பக்கம் 3 பேரில் உங்களுக்கு அப்படியே முகம் மாறுது, கடுப்பாகுது. இப்போ ஜாய், ஏய் என்னடி அவன் பாட்டுக்கு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டுருக்குறான், நோ சொல்லிட்டு போக வேண்டியதானே, அவள் அழுதா என்ன உருண்டா என்ன, அவனுக்கு என்னடி வந்துச்சு அப்படிங்க. இப்போ உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது, என்னடா பண்ணிகிட்ருக்குற நீ அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி முறுக்கிட்டு நிற்கிறீங்க. இப்போ அந்த பொண்ணும் லைட்டாக சிரிச்சுட்டு, நான் உண்மையிலேயே ஒரு நல்ல பையனை தான் லவ் பண்ணியிருக்கேன், எல்லாம் ஃபெயிலியராக இருந்தால் கூட பரவாயில்ல, இப்படி ஒரு பையனை லவ் பண்ண ஒரு லக்கி கேர்ளாக நான் இருந்துட்டு போகிறேன். எனிவேஸ் நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்களோ
அந்த பொண்ணு ரொம்ப லக்கி. அவள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப லக்கி. ஆல் தி பெஸ்ட் ஜங்குக். லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு கை கொடுக்குறா. இப்போ ஜங்குக்கும் சிரிச்சுட்டே கை கொடுக்குறான். இப்போ அங்கே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி விட்டால் கொழுந்து விட்டு எரிஞ்சிருவீங்க போல் அந்த அளவுக்கு கோவம் வருது. இப்போ ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரி இப்போ போய் உன்னோட ஸ்டடீஸை பாரு, புரிஞ்சுதா? இங்கே நடந்ததெல்லாம் மறந்துடு என்ன, சரியா அப்படிங்கிறான். இப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி தயங்கிட்டே நின்றுட்டு, ஜங்குக் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு. என்ன? நான் உங்களை ஒரே ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கலாமா? அப்போ ஜங்குக் ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்குறான். தப்பாக இல்லை, எனக்கு தோணுச்சு ஒரு ஃப்ரெண்டாக, எனக்கு இப்போது ஒரு ஃப்ரெண்டாக அவங்கக்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் வேணும்னு தோணுது. மற்றபடி தப்பாலாம் நினைக்கல. உங்களுக்கு தப்பாக தோணுச்சுன்னா அப்படின்ட்டு அந்த பொண்ணு விலக போக, இப்போ ஜங்குக் லைட்டாக ஒரு மாதிரி அவளை ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணுறான். ஸோ அவ்வளோதான், நீங்கள் வெடிச்சிட்டீங்க. இதுக்கு மேலே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே வேகமாக நடந்து போகிறீங்க. இப்போது அந்த பொண்ணு அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நான் இனிமேல் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போக, இப்போது எங்கள் ஜங்குக்கும் ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ண, நீங்கள் அப்படியே தகன்னு எரிஞ்சுக்கிட்டே போகிறீங்க. அங்கே உங்கள் ஃப்ரெண்ட் ஜாயும் அந்த பொண்ணும், எங்கடி போய் தொலைகிற, ஐயோ வாடி, போகிற வேகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை பண்ணிவிடுவா, வா போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வர, இங்கே ஜங்குக்கு அப்படியே லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அவனோட திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு திரும்பும்போது பளிச்சுன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா நீங்கள் நல்லா கோவமாக அவன் முன்னாடி நின்றுட்டுருக்குறீங்க. அவன் காது கொய்யங்குது, கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி செவந்து போய் நிற்குது. ஸோ அங்கே நீங்கள் எதுவும் பண்ணிடுவீங்களோன்னு அறக்க பறக்க ஓடி வந்த 2 பேரும் ஷாக் ஆகிட்டு ஒரு மாதிரி ஸ்டாச்சுவாக நின்றுட்டுருக்குறாங்க. போச்சு, சோழியை முடிச்சுட்டா அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே பயங்கர கோவத்தில் நிற்க, இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணை திறந்துட்டு, எம்மா என்ன அடி, ஏய் ஏன்டி ஆச்சு உனக்கு, எதுக்குடி இப்போ என்ன அடித்தா அப்படின்னு கேட்க, இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு அடி பொழிச்சுன்னு வைக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு செம்ம கோவம் வந்துட்டுருக்கு. இப்போ ஜங்குக்கு சம்மந்தமே இல்லாமல் என்ன அடிச்சிட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரியாக இருக்க, ஒரு வேளை இங்கே நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டால அண்ணா அப்படின்னுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க, இப்போ நீங்கள் அப்படியே அவன் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க. ஏய் ஒரு நிமிஷம் இரு, என்னென்னு பேசிக்கலாம், முதல்ல விடுறி என்ன அப்படிங்க. நீங்கள் கடற்கடன்னு இழுத்துட்டு ஒரு மரத்தடிக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. எப்பயும் நீங்கள் வழக்கமாக நின்று பேசுகிற இடத்துக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ன நடக்க போதோ அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே நின்றுட்டுருக்குறாங்க. அவங்கள க்ராஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி பேந்த முழிச்சிட்டு, என்னடி ஆச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான் ஆக்ஷன்லேயே. பட் அவங்க 2 பேரும் ஷாக்கில் நின்றுட்டுருக்குறாங்க, நோ ரியாக்ஷன். ஸோ அங்கே போய் பிடிச்சி ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு அவன் முன்னாடி போய் கை கட்டிட்டு நின்றுட்டுருக்குறீங்க. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை, ஏன்டி இப்போ இப்படி பத்திரகாலியாக மாறி நிற்கிற அப்படின்னு கேட்க, இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோவம் ஆகிட்டு, எனக்கு இப்போ வர கோவத்துக்கு இந்த மரத்துலேயே உன்னை கட்டி வச்சு உரின்னு உரிக்கணும் போல் இருக்குது, அப்படி பார்த்துக்கிட்டு வருது. கேஃபேட்டேரியாவில் நடந்த கொடுமை எல்லாம் அப்படின்னு நீங்கள் அப்படியே கோவத்தில் கத்த, ஹே முதல்ல அங்கே என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அப்புறமா பேசு, அதுக்குள்ளே உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டே, அதான் கண்ணால் நான் பார்த்துட்டேனே, இதுக்கு மேலே நீ என்ன எனக்கு விளக்கம் சொல்ல போகிற அப்படின்னு சொல்ல, இப்போ ஜங்கு, ஹே அப்போ என்ன ஒளிஞ்சுக்கிறத பார்த்துட்டு இருந்தியா, இங்கே பாரு பேச்சை மாற்றாத, அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் பார்த்துட்டேன். அது என்ன அவள் அழுகிறதோ, நீ தொடக்கிறதோ, அவள் கட்டி பிடிக்கிறதோ, எப்பப்பா என்ன என்னை கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தைய செட் பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்க, இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ஹே வயன், முதல்ல என்ன நடந்துச்சுன்னு என்னை சொல்ல விடு, அதுக்கப்புறமா நீ உட்காந்து எல்லாத்தையும் வளரு, நான் கேட்டுக்கிறேன், என்னை புரியுதா? இதுக்கு மேலேயும் நீ எனக்கு எதுவும் சொல்ல வேணாம், நான் பார்த்துட்டேன். அவன் உன்னை வந்து கட்டி பிடிக்கிறான், பதிலுக்கு நீயும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அடிக்க போகிறீங்க. அவன் டக்குன்னு கண்ணை மூடிட்டு, ஏய் எரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை தடுக்கிறான். ஸோ ஒரு மாதிரி செம்ம கோபத்தில் இருக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியில் இருக்கிறான், பிகாஸ் நீங்கள் அவ்வளோ பொசஸ் ஆகுறீங்க. ஸோ அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பில் நிற்க, ஜங்குக்கு டக்குன்னு அவங்கள இழுத்து அவங்கள ஹக் பண்ணுறான். உங்களுக்கு அந்த ஹக்கை பிடிக்கவே இல்லை. அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, சி
அவளையும் ஹக் பண்ணிவிட்டு என்னையும் ஹக் பண்ணுறியா? இங்கே பாரு, எனக்கு தெரியாது, இப்போ நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். எப்படியா? அது எப்படி? என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் 1 மாதம் கூட முழுசாக முடியல, அதுக்குள்ளே இன்னொருத்தி வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் உடனே பல்ல காமிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற, அதுவும் கேஃபெட்டேரியாவில். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஏதாவது யோசிச்சியா அப்படின்னு நீங்கள் லப 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 லபன்னு கத்த, இப்போ டக்குன்னு அவங்கள இழுத்து பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி லாங் லிப் லாக்கு செம்ம ரொமான்டிக்காக. ஸோ அவ்வளோ நேரம் கொதிச்சிட்டு இருந்த நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் போக அவன் அப்படியே மூச்சு வாங்கிட்டு உங்களுடைய லிப்ஸ்லேருந்து அவனோட லிப்ஸை அப்படியே எடுக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே கண்ணை மெதுவாக ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சிட்டு, என் பொசசிவ் கோயின்னு முதல்ல இந்த பேச விடுறி, அதுக்கப்புறம் நீ உட்காந்து எல்லாத்தையும் சொல்லு. இப்படி எடுத்த உடனே பாப்கார்ன் மாதிரி பட்டு பட்டு பட்டுன்னு வெடிச்சா நான் என்னடி பண்ணுறது அப்படிங்க. இப்போ நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. ஸோ ஜங்குக் அந்த பொண்ணு பேசினது, தென் அவன் பதில் சொன்னது எல்லாத்தையுமே வந்து சொல்ல, இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படி ஒரு மாதிரி காம் ஆகிட்டு லைட்டாக ஒரு மாதிரியாக பார்க்குறீங்க அவனை. இப்போ சொல்லு, நான் பண்ணதில் என்ன தப்பு இருக்குது? நான் சிங்கிள்னு நினச்சா அவள் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணான். லவ் பண்ணுறது அவங்கவுங்க உரிமை. அவளுக்கு நான் கமிட் ஆனது தெரியாது, அதனால அவள் வந்து பண்ணான். ஸோ அவளையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, தென் அதே சமயம் இதை நான் அக்செப்டும் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் அவளுக்கு புரிகிற விதமாக சொன்னேன் அப்படின்னு அவன் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே சொல்ல, நீங்கள் அப்படியே முறைச்சிக்கிட்டு, எல்லாம் சரிதான், இருந்தாலும் நீ கட்டி பிடிச்சிருக்கக்கூடாது. அவள் வந்து கேட்டால் உடனே கட்டி பிடிச்சிருக்கியா? என்ன அப்படியே பல்ல காமிச்சிட்டே போகிற, அவ்வளோ பிடிச்சிருந்துச்சா என்ன அப்படிங்க. இப்போது ஜங்குக் லைட்டாக அவங்கள பிடிச்சி இழுக்கிறான். நீங்கள் போய் அவன் மேலே விழுகுறீங்க. இப்போ நிமிர்ந்து அப்படியே பார்க்குறீங்க, ஒரு மாதிரி கொட்டை கொட்டை முழிச்சிட்டு கோவம் பார்வையில். அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இப்படி ஒரு செம்ம பீஸை என் பக்கத்தில் வச்சுட்டு நான் ஏன்டி இன்னொரு பொண்ணை போய் கட்டி பிடிக்க ஆசைப்பட போகிறேன்? எனக்கு கட்டி பிடிக்கணும்னு தோணுச்சுன்னா என் நாட்டுக்கட்டை வந்து கட்டி பிடிக்க போகிறேன். அவள் ஏதோ ஃப்ரெண்ட்லியாக ஹக் பண்ணணுன்னு கேட்டால் ஓகேன்னு சொன்னேன். இதில் எதுவும் தப்பெல்லாம் இல்லை. எனக்கு வேணும்னா நான் ஆசையாக வந்து கட்டி பிடிக்க அதான் நீ இருக்கியே அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஷை ஆகிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. ஸோ அதெல்லாம் ஹைட் பண்ணிவிட்டு, சரி ஓகே, இன்றைக்கி நீ தப்பிச்சிட்ட, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன், புரிஞ்சுதா? என் ஆசை குயின்னு உன்னை தாண்டி எவளையும் நான் பார்க்க போகிறதும் இல்லை, எவகிட்டையும் போய் நான் நிற்க போகிறதும் இல்லை. என்னோட எல்லாமும் நீ மட்டும்தான். இதெல்லாம் நான் பேச்சுக்கு சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காத, என் மனசுலேருந்து சொல்கிறேன், புரிஞ்சுதா? உன்னை தாண்டி எந்த பொண்ணையும் நினச்சி கூட பார்க்க எனக்கு பிடிக்கல. நீ மட்டும்தான் என் மனசு ஃபுல்லாக இருக்க. ஐ லவ் யூ அயன் அப்படிங்கிறான். இப்போ நீங்களாம் அப்படியே சிரிச்சிட்டு அவனை பார்த்து ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு நின்றுட்டுருக்குறீங்க. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டு அந்த ரூம் ஜன்னல்கிட்ட நின்றுட்டு அவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு இருந்த நீங்கள் இப்போ இந்த சீனை எல்லாத்தையும் அப்படியே மைண்டுக்குள்ளே ஓட விட்டுட்டு ஒன்றுமே புரியாமல் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி நிற்கிறீங்க. அவங்களால அடுத்து என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரியல. அப்படியே நீங்கள் டோரில் சாஞ்சு அப்படியே சறுக்கிட்டே கீழே உட்காடுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி உறைஞ்சி போன மாதிரி, உங்கள் உலகமே நின்று போன மாதிரி இருக்குது. ஜங்குக்கு மேலே உங்களுக்கு கோவம் இருக்குதான், அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே வந்து போகிறதுக்கு தான் அவனை நீங்கள் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணது கிடையாது. ஸோ அவன் மேலே என்ன தான் கோவம்னாலும் உள்ளுக்குள்ளே அத்தனை லவ் இருக்குது. அத்தனை லவ்வையும் வச்சுக்கிட்டு தான் அவன் முன்னாடி முறைச்சிட்டு தெரியுவீங்க. அவன் இது வரைக்கும் உங்கள் கூட இருக்கான்ற தைரியத்தில். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு பேச்சு போனதும் உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. என்றைக்கும் ஒரு நாள் எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல்ல, என்னை தாண்டி வேறு யாரையும் நினைக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது. ஆனால் பண்ண உனக்கு மறந்து போச்சுல்ல. என்னை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தி கூட வாழ ரெடி ஆகிட்டல்ல. உன்னை சொல்லி என்ன தானே சேருது. அதான் ஏற்கனவே நீ மாறிட்டிய ஜங்கு. இதுக்கப்புறம் நீ எனக்காக இருப்பேன்னு எந்த விதத்துலேயும் நான் நம்ப முடியாது தான். அப்படி நம்பிட்டு இருந்தால் அது முட்டாள்தனம். அது மட்டும் இல்லாமல் என்னோட வாழ்க்கைக்குள்ளே நீ போகணுன்னு நானும் எதிர்பார்த்தது தானே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்களை நீங்களே
ஒரு சமாதானம் பண்ணிக்கிற மாதிரி, ஏமாத்திக்கிற மாதிரி என்னென்னமோ உங்களுக்குள் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னதான் நீங்கள் அதெல்லாம் யோசிச்சாலும், உங்களால அந்த பெயினை ஈஸியா எடுத்துக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நிமிஷம்